நார்மலாக நம்ம செய்கிற சக்கரை பொங்கலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட க்ரீமியாக நல்லா ரிச்சாக டெலிஷியஸாக மில்க் ஸ்வீட் மாதிரி ஒரு ஸ்வீட் பொங்கல் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அக்கார வடிசல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது இல்லைன்னா இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த அக்கார வடிசலை செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில் பிரசாதம் ரெசிபி. இது எந்த கோவிலில் ஃபேமஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 3 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி அரிசியும் பருப்பும் நல்லா மசிச்சுட்டு 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ திரும்ப ஸ்டவ்ல வச்சுட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இதுல டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ரொம்ப கம்மியா பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கெட்டியா வந்த பின்னாடி இப்போ திரும்ப 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாகி வரணும். அப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கெட்டியான பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிருங்க. இப்போ ஒரு பேன்ல 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு அதில் முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா வறுத்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அக்கார வடிசல் வீட்டிலே ரெடி ஆயிரும்.